பொன்னாங்கண்ணி கீரை விழுத வச்சு கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பொன்னாங்கண்ணி கீரை விழுது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை விழுத நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. விழுதா நம்ம வீட்டில் பானையில் தண்ணி வச்சுருப்போம். அந்த பானைக்கு மேலே இந்த விழுதை கொஞ்சமாக எடுத்து இதை கொஞ்சம் நல்லா டைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது நான் பானைக்கு பதில் இந்த பாத்திரத்தில் போட்டு காமிக்கிறேன். இந்த தண்ணி பானை மேலே இந்த மாதிரி ஒரு அடை மாதிரி தட்டி வச்சுருங்க. நம்ம இந்த தண்ணி பானை மேலே இந்த மாதிரி ஒரு அடை மாதிரி கொஞ்ச நேரம் தட்டி வச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் டைட்டாகி ஒரு வடை மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். அதை அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கண்ணு மேலே வச்சு ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டிக்கிட்டோம்னா இந்த மருந்து நல்ல கூலிங்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேயர்களே, இந்த மருந்து தயாராகிவிட்டது. பொன்னாங்கண்ணி கீரையில் உள்ள சத்துக்கள் 96 விதமான கண் நோயை போக்குறதுக்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உள்ளுக்கு சாப்பிடும்போது இரத்த நாளங்களில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்கி கண் பார்வை தெளிவாக தெரிய வைப்பதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அரைத்து விழுதாக்கி நம் வீட்டில் இருக்கக்கூடிய மண் பாத்திரங்கள் மீது இதை ஒரு அடை மாதிரி தட்டி வச்சு அது ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கையில் தானாக வந்துடும். அந்த அடை மாதிரி இருக்கக்கூடிய அந்த விழுதை எடுத்து 2 கண்களில் வைத்து ஒரு வெள்ளை துணியை கொண்டு கட்டி கொண்டு தூங்கிவிட வேண்டும். காலையில் எந்திரிச்சு அந்த மருந்தை எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு அடை மாதிரி தட்டி காய வச்சு அந்த மருந்தை எடுத்து கண்ணில் வச்சு கட்டிக்கின்னு தொடர்ந்து ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தீங்கனாலே போதுமானது. கண்களில் ஏற்படக்கூடிய பல பாதிப்பை போக்கி கண் பார்வை மிக பிரகாசமாக தெரிய வைப்பதற்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சாலே போதுமானது. கண்களில் பிறை தோன்றுதல், சதை வளர்ச்சி, இரத்த ஓட்டம் சரியா இல்லைனாலும் சரி, அதே மாதிரி காச நோய், காமால நோய் கண் பார்வை மங்கலாக இருக்கும். அந்த பாதிப்பை போக்குறதுலாம் கூட இந்த பொன்னாங்கண்ணி கீரை அதிக அளவில் பயன்படக்கூடியது. இதுபோல் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு கண் பார்வையை தெளிவாக்கிக்க முடியும். கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர 2ஆம் இடத்தை கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைந்தாலோ அல்லது அந்த 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் கண்களில் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை போக்குவதற்கு சூரியன், சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கும் இளநீர் அபிஷேகம் செய்து செம்பருத்தி பூவால் அர்ச்சனை செய்து கல்கண்டு பிரசாதமாக விநியோகிக்கும் போது